காலவெளியில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள் படிப்போமா? லூக்கா 1:37, 38. காபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் தோன்றி சொன்ன வார்த்தை 37 இருக்கு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா, God can do anything. All things are possible with our God. நம்ம ஆண்டவரால் எல்லாமே முடியும். அல்லேலூயா. அது எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் படைத்ததே அவர் தான். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஆண்டவரால் எல்லாமே முடியும். டாக்டரால முடியாம இருக்கலாம் இல்லையா? டாக்டரால முடியாம இருக்கலாம், அட்வொகேட்டால முடியாம இருக்கலாம், மந்திரியால முடியாம இருக்கலாம். ஆண்டவரால் முடியுமா? முடியும். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப அவரால் எல்லாமே முடியும். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சாதான் எல்லாம் நடக்கும். விசுவாசிக்காட்டா ஒண்ணு நடக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே நடக்காத காரணம் என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை. மனுஷன்மாரெல்லாம் நம்புறாங்க. அவர் செஞ்சிருவாரு, இவர் செஞ்சிருவாரு, டாக்டர் காப்பாற்றிடுவாரு, வக்கீல் கேஸை ஜெயிச்சு தந்துருவாரு. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்கிறாரு, நல்ல மனுஷன். ஒரு கேஸும் அவரு கொண்டு வச்சுக்கல. கேட்டா நல்ல அன்பா பேசுவார். அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு தான் அவர் கோர்ட்டுக்கே போவார். அதெல்லாம் நல்ல குணமா, என்ன குணமோ தெரியல. கேஸ் ஒன்றும் ஜெயிக்காது. உங்க கேஸ் அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா உடனே வாங்கிருங்க, வேற வக்கீலை பார்த்து கொடுத்துருங்க. அவரை கொண்டு கேஸ் ஜெயிக்கணும் உள்ளதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கு பேரை இப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால பேரை சொல்லல, பயந்து இல்லை. அவருக்கு பேர் சொல்ல வேண்டாம், போயிட்டு போறாரு. ஆண்டவரால எல்லாமே கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படின்னா, நம்முடைய வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய தூதன் மரியாளிடத்தில் சொன்னது அது கரெக்ட், உண்மையான வார்த்தை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தூதன் சொன்ன வார்த்தை உண்மை. அதுல மறுப்பு சொல்லுக்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையில கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொன்னான். அது உண்மை, பொய் இல்லை. அவங்க போய் பார்த்து கண்டாங்கல்ல. ஆமா, கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தை அப்படியே இருந்தது, உண்மையாகவே இருந்தது, கரெக்ட். அதே போல அந்த மரியாளும் தூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். 38 படிக்கிறவங்க பாத்தீங்களா? I am the servant of the Lord God. Let this thing you have said happen to me. Let this thing you have said happen to me. உம்முடைய வார்த்தையின்படி, தமிழ் பைபிள்ல ரொம்ப அருமையா இருக்கு, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. அந்த கன்ஃபெஷன், கர்த்தருடைய தூதன் ஆண்டவருடைய செய்தியை சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டவளாய் மரியாள் ஒரு கன்னிகை. மரியாள் தேவபக்தி உள்ளவள். அவளுக்கு தான் கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி சொல்கிறார். கர்த்தருடைய தூதன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் மரியாள் சொல்கிறாள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நமது வாழ்விலே ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு பிரச்சனை, நம்ம காரியம் ஏதாவது ஆண்டவர் நான் உனக்கு தீர்த்து தருகிறேன், முடித்து விடுகிறேன், செய்கிறேன்னு சொன்னா அதை குறித்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இந்த குழப்பத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடந்துரும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, we must accept it. அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டது மண்டே அசைக்கிறது இல்லை. கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட வாக்குமூலம் கேட்பாங்க, மேரேஜ் ஓத்.
கேட்பாங்க, நீ இந்த பொண்ணை உன்னுடைய விவாக மனைவியா ஏற்றுக்கொண்டு காலமெல்லாம் கஞ்சி ஊத்துவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா இல்ல ஆம் செய்வே. இவனை உன்னுடைய விவாக புருஷனா ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து இவனுக்கு பணிவிடை செய்து அடங்கி இருப்பாயா? அப்படி கேட்டுதான் கல்யாணம் முறைப்படி மேரேஜ் ரெஜிஸ்டார், வேதம் தெரிஞ்ச ரெஜிஸ்டார் அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் பண்ணி வருகிறேன். அந்த நேரம் அவன் உம்முன்னு சொன்னா வேற ஏன்னா வேற ஐட்டம். யூ டோன்ட் பிலாங் டு த ஹியூமன் பீயிங். நீ உம்னு உருமுனா ஒரு மிருகம் உருமுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உருமக்கூடாது, வாயை திறந்து சொல்லணும். வி மஸ்ட் டெல் இட் அவுட். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில், எல்கேஜி யூகேஜியில், சே அண்ட் ரைட். ஏ ஃபார் ஆப்பிள், APPLE சொல்லி எழுதணுமா? ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா நம்ம அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கிட்டேன், அங்கீகரிக்கிறேன், ஒத்துக்கிட்டேன், அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நடக்கும். அந்த காரியத்தை தேவன் செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கே சந்தேகமா இருக்கு. சந்தேகமும் குழப்பம் இருந்தா ஒண்ணு நடக்காது. எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறார், நற்செய்தியானது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் அதை விசுவாசியாதபடியினால் அவர்கள் இளைப்பாறுதல் பிரவேசிக்கல. நம்ம விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அத்தாட்சியாக நாம் அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா? உண்மைதான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சில வேளையில ரொம்ப டிப்ரெஷன், சப்ரஷன், அப்ரஷன், நம்ம தொய்ந்த ஒரு நிலைமை விசுவாச வாழ்க்கையில் வந்துருது. விசுவாசிகளுக்கு வருது, ஊழியக்காரனுக்கு வருது. ஜெபம் பண்ண முடியல, பாட்டு பாட முடியல, பைபிள் படிக்க முடியல, எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணுது, செத்துடலாமான்னு தோணுச்சு அவனுக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் நீ முறைப்படி செயல்படலை. ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்துட்டார். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே இயேசு சொல்லி முடித்தார். அப்படியே செத்துட்டாரா? ஆமா, செத்துக்கிட்டார்ல. செத்தவர் என்ன பண்ணாங்க? சப்பரமா தூக்கிட்டு நடந்தாங்களா? இல்ல, அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சிட்டார். இனி நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அப்படி சொல்லணும். அப்ப சாத்தான் தோற்று போயிடுவான். விசுவாசம் நம்மளே பெருகும். இது நீங்க உருவிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா உறங்கிட்டே இருப்பீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? நீங்க உறங்கிட்டீங்களா? இல்லைன்னா மறந்துடுவீங்க. அதை சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் பெருகும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ பரிசையில் இருந்த, உனக்கு ஒரு சொப்பனை ஆண்டவர் காட்டினாரு, உனக்கு நல்ல மார்க் கிடைக்குது. என்னது இந்த உருமு இதெல்லாம் நிறுத்திட்டு நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, எனக்கு பரிசையில நல்ல மார்க்கை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அப்ப ரிசல்ட் வந்த பிறகு உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் வராது? இவ்வளவு மார்க்குன்னு சொல்லி பெருமூச்செல்லாம் வராது. ஆண்டவருக்கு சொன்னார், நான் அதற்காக அவரை துதித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கூரை வீட்டில் கிடக்குற, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்கிறேன். என்ன அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வீட்டை, தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொன்னது போல எனக்கு ஒரு வீட்டை நீர் கட்டி தருகிறேன் என்று சொல்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஹல்லேலூயா. அப்படித்தானா? அப்படி சொல்ல வருமா? அதுதான் முறை. அது அப்படி நீங்க சொல்றவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சிறியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறிடுவீங்க. மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. மரியாள் பெரிய பணக்காரி கிடையாது. ஷீமசாபினி அப்புவாகார். மரியாள் ஒரு ஏழை பொண்ணா தான் இருந்துக்கணும். அதான் எனக்கு தெரியுது பைபிள் படித்த பிறகு. ஆமா, ஷீ மஸ்ட் நாட் பி ரிச். ஆனா சிறியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாக்கியம் மரியாதை கிடைச்சதுக்கு ஒரு காரணம், தேவதூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். அதை ஏற்றுக்கொண்டத வாயினால் அறிக்கையிடவும் செய்கிறாள். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாயினால அறிக்கையிடுறதுல கொஞ்சம் குறைபட்டு போகணும்.
அதைத்தான் இன்றைக்கு தேவ மனிதர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபெய்த் கன்ஃபெஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்வுக்கு விசுவாச அறிக்கை ரொம்ப தேவைப்படுது. அதை நம்ம பண்றதில்லை. நம்ம சந்தோஷத்தில் என்ன செய்யறோம்னா சாப்பிட்டு தூங்கிடும், சந்தோஷத்தில் வீடு வீடா போயிடும், ஊர் ஊரா போயிடும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த துதி சொல்ல நம்ம தவறி விடுகிறோம். அது தப்பு. பார்த்துக்கோங்க. வாயினாலே அறிக்கையிட்டாதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே செய்கிறான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கிற வேளையில இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிப்பு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. வாயினாலே அறிக்கையிடணும். இயேசு தேவகுமாரன், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை வாயினால அறிக்கையிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. If you openly say Jesus is Lord and believe in your heart that God raised him from death, you will be saved. இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். You will be saved. Hallelujah. அறிக்கை செய்யணும். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நான் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசு இடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்ட மன்னிச்சுட்டார். கரெக்ட் தான். இயேசுவே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட். அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நீ அறிக்கை செய்யணும். அப்பதான் நீ ரட்சிக்கப்படுவாய். அதுக்கு அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்தில், yes we believe in Jesus deep in our hearts and so we are made right with God. We openly say that we believe in him and so we are saved. நாம் வெளிப்படையா சொல்லணும், அறிக்கை செய்யணும், அவரை விசுவாசிக்கிறேன், அப்போதான் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே வரக்கூடியது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுதான். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்கிறது ஒரு பகுதி இருக்கு. அது இந்த பகுதியில் எங்கே எழுதப்படலை. அது யோவான அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. கரெக்ட். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுதான் ஆண்டவர்னு அறிக்கையிடணும். மாதா இல்ல, ராயப்பர் சூசேப்பர் அல்ல, இயேசுதான் ஆண்டவர்னு வாயினால அறிக்கை செய்யணும். அப்பதான் ரட்சிப்பின் கிரியை உன்னிலே உண்டாகும். இல்லாம நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ரட்சிப்பு சரியில்லை. யூ ஆர் நாட் சேவ். ரட்சிக்கப்படவில்லை. வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயம் இருக்கிறதா? ஆம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கடைசி மட்டும் நீ சாட்சியாய் வாழ்வாயா? ஆம், வாழ்வேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஞான ஸ்நானமே கொடுக்கணும். அங்க ஒரு பேர் கிறிஸ்தவ பாரம்பரிய சபையில ஒரு பொம்பளை இருந்தாப்புல. அவ கல்யாணத்துக்கு முன்னாலே பயங்கரமான ஆள், வில்லங்கமான ஆளு. அவ என்ன பண்ணிவிட்டான்னா, அந்த சபையின் ஐயரை கைவசப்படுத்தி அவருக்கு காசு பணம் கொடுத்து இந்த கல்யாண நேரத்தில், ஐயா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்ன கல்யாணம் பண்றது தான் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நான் கீழ்ப்படிந்து அடங்கி பணிமுறை செய்வேன்னு சொன்னா பிறகு வார்த்தை மீற முடியாது, அதனால நீங்களே கேட்டு நீங்களே சொல்லிக் கொடுங்க, பணம் கூடுதல் தாரன்னு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். நடந்த உண்மை சம்பவம். கல்யாண நேரத்தில் அந்த ஐயர் கேட்டாரு, நீ இவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்வாயா? அவ ஒன்னும் சொல்லல, அவ சும்மா நின்னா. இவரும் எல்லாம் ஊன்னு சொன்னார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டில் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு நாள் தகராறு வந்தது. நீ தேவ சமூகத்தில் சொன்னியா இல்லையா கேட்டவள? நானா சொன்னேன். ஐயர் எல்லாம் சொன்னாரு, நான் சொல்லல. நீ வேணும்னா வீடியோ போட்டு பாரு, நான் சொன்னது இருந்தானா நான் ஒத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, வில்லங்கமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க நாட்டில். அவளுக்கு கல்யாணம் வேணும், அவளுக்கு மாப்பிள்ளை வேணும், பெருங்கூட்டம் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, விசேஷத்தை வைபவம். ஆனா அவளுக்கு பணிவு இல்லை. உனக்கு பரலோகம் வேணும், ஆண்டவர் வேணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்.
ஆனா ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து ஒத்துக்கிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் பாவி, நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன், நான் பேய் பிசாசுகளை தெய்வம் என்று எண்ணி வணங்கினேன், நான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தெரியாதனமா போயிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிரும். என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் உங்கள்கிட்ட சொல்லலையே. நான் உனக்கு மாமியாரும் இல்லை, உனக்கு சாமியாரும் இல்லை. சாமியார்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்றது வேதத்துல கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வாயினால அறிக்கை செய்யணும். அதை செய்யாம அப்படியே இருந்துகிட்டு தான் அவரு ஞானஸ்நானம் இன்னைக்கு இருக்கு, அடுத்த வாசம் இருக்குன்னு சொன்னாரு. நானும் போய் எடுத்துக்கிட்டேன், வாங்கிட்டாங்களா? என்னத்தை வாங்கிட்டீங்க? கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினீங்களா? ஞானஸ்நானம் வாங்கிட்டாங்களா? நீங்க அப்பவே சரியில்லை, வாயினால அறிக்கை பண்ணல. இனிமேல் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறவர்கள் ஆராதனையில சபையில எழுந்து சத்தமா தெளிவா சொன்னாதான் ஞானஸ்நானமே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சும்மா மௌன சாமிகளுக்கெல்லாம் ஞானஸ்நானமே கொடுக்க கூடாது. அவங்க ஏமாத்திடுவாங்க, நம்ம ஏமாத்திடுவாங்க, ஆண்டவரை ஏமாத்திடுவாங்க. அது போலதான் ஒரு பையன் கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னா சபையில அவன் எழுப்பி சாட்சி சொல்லணும். இங்க நான் இப்படி ஒரு ஊர்ல உள்ள ஒரு விசுவாசம் பண்ண கல்யாணம் பண்ண போறேன், சாட்சி சொன்னாதான் நான் நிச்சயத்துக்கோ கல்யாணத்துக்கோ ஈடுபடுவேன். இல்லைன்னா இனிமேல் எவனுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு நான் வரவும் மாட்டேன், ஈடுபடவும் மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு வேலை இல்லை, அழைப்பும் இல்லை, நான் வரமாட்டேன். நீ சபையில சொல்லணும். ஆமா, அது ஆனானாலும் சரி பொண்ணானாலும் சரி, அப்படி நீ சொன்னாதான் அது கதைக்கு ஆகும். விசுவாசிகளை பொறுத்தவரை நான் அப்படிதான் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா நீங்க திருந்த மாட்டீங்க. நீங்க பிறகு பரலோகத்துக்கு வராம எங்கேயோ போயிட்டீங்கன்னா இங்க ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க, கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறாங்க, கல்யாணமா நடத்துறாங்க. பிறகு எங்கேயாவது பிசாசு கொள்ள கொண்டு போயிட்டா பிறகு ஆத்மா நஷ்டப்பட்டு போனா எப்படி? அது வீண் அல்லவா? நஷ்டப்பட்டு போகக்கூடாது, கஷ்டப்பட்டு போகக்கூடாது. நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. உன்னை யாரு நஷ்டப்பட சொன்னா? உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா? நீ தான் அதுக்கு காரணம். நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு, நஷ்டப்பட்டதுக்கும், வேதனைப்பட்டதுக்கும் காரணம் நம்ம தான். தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிடணும், அதை ஒத்துக்கிடுங்க. அவன் வண்டியில மோதிட்டான், நீங்க மோதுனீங்களா? அவன் மோதினானா? நம்ம தான் மோதணும், அதை ஒத்துக்கிடுவோம். நம்ம தான் ராங் டைரக்ஷன்ல போனோம், நம்ம தான் உண்மையில போனோம். தப்பு பண்ணது நம்ம. ஆனா இப்ப மூடி மறைக்க கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆழ்ந்த சத்தியம். இப்ப நீங்க ஒரு நாய் வருகிறது, அல்ல ஒரு கொடிய விஷ ஜந்து வருகிறது, அதை மேற்கொள்ள வேண்டும், அதை துரத்த வேண்டும், அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தணும். நீங்க ஏதாவது ஒரு ஆயுதம் இல்லாம போனா, வெறுங்கையா போனா ஒன்றும் சாதிக்க முடியாது. பைபிள்ல ஒரே ஒரு ஆள் தான் வெறுங்கையாக, அதுவும் அவரும் வெறுங்கையா போனாருன்னு எழுதல, அவரு கவனும் கல்லுமாக போயிருக்கிறான். வாலிபன் தாவீது, யங் பாய் டேவிட். சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காருங்க, தப்பு. நிறைய பேர் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க பைபிள. he was a young boy, சின்ன பொடி பையன் நினைச்சிடாருங்க, அப்படி தப்பு. பாருங்கள், கவனும் கல்லோடு தான் போயிருக்கிறாரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. இப்போ ஒரு பாம்பை திடீர்னு பாக்குறீங்க, ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ ஏதோ ஒரு ஆயுதம் இருந்தா நமக்கு பாதுகாப்பு, அதை வீழ்த்திடலாம் இல்லையா? அது ஒரு மாடோ ஒரு நாயோ துரத்தணும். நாய போனாயன்னு சொன்னா சில வேளையில அந்த நாய் நம்ம மேல பாஞ்சிடும். ஒரு நல்ல குச்சி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, வாங்கி ஒன்று போட்டா அடிச்சு போடுற அடியில ஓடி. நாயை சாகடிக்கிறதுக்குள்ள யுக்தியை உங்களுக்கு சொல்லி தந்தா நீங்க செஞ்சு போடுவீங்க. அதனால நான் சொல்ல முடியாம நிக்கிறேன். ஒரே ஒரு தட்டு நாய்க்க உடம்புல ஒரு இடத்துல தட்டுனா ஒரு நிமிஷத்துல செத்து போயிடும். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க ரோட்ல போற நாயெல்லாம் கொண்டு போடுவீங்க. நாயை கூட அடிக்கக்கூடாது, நாயை கூட கொல்லக்கூடாது. சரி, ஒரு விஷ ஜந்துவை நம்ம அடிச்சு கொல்லணும், அது நம்ம தாக்க வந்திருக்கு, நம்ம அதை கொல்லணும். ஏதோ ஒரு ஆயுதமோ ஒரு பொருள் கையில இருக்கணும். நமக்கு விரோதியாக சாத்தான் இருந்துகிட்டே இருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்கு என்ன ஆயுதம் இருந்தா அவனை மேற்கொள்ளலாம். இந்த பரலோக பிரயாணத்துல கிறிஸ்டியான் பிரயாணமா போயிட்டு இருக்கிற வேளையில ஒரு இடத்துல அவர் கண்ணை அயர்ந்து தூங்கி விட்டார். கேட்டீங்களா? அப்ப சாத்தான் அவருக்கு மேல ஏறி, வயிற்றுக்கு மேல ஏறி நின்று மிதிக்கிறாப்லையா. இவருக்கு கையில தோல் சுருள் ஒன்று கையில இருந்திருக்கு. என்னது? தோல் சுருள்.
அது என்னது? கர்த்தருடைய வசனம் கையில் இருந்தது. அது கையில் கை வச்சு தடவி கண்டுபிடிச்சிட்டார். அதை எடுத்த உடனே அந்த சத்துரு என்ன செய்யிட்டான்? அவன் ஓடிவிட்டான். அவனால் நிற்க முடியல. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, அந்தகார லோகாதிபதி பிசாசனுடைய போராட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உண்மை. சாத்தான ஜெயிக்க இப்ப ஒரு சோத்திரம் பண்ணிட்டா சாத்தான ஜெயிக்கலாமா? சாத்தான ஜெயிக்கணும்னா ஒரு ஆயுதம் இருக்கு. யூ மஸ்ட் ஹேவ் எ வெப்பன். அது என்ன தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார், அழகா சொல்றார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம் நமக்கு தேவைப்படுது. இந்த ஆவியின் பட்டயம் இல்லாவிட்டால் நம்ம அவனை ஜெயிக்கிறது கூடாத காரியம். கேட்டீங்களா? Take the sword of the Spirit. That sword is the teaching of God. ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. சில ஆட்கள் ஒரு விசுவாசத்தில் சாச போராட்டம் உள்ளவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ராத்திரி தூங்குறவங்கள, கெட்டக்கரை வர்றவங்க ராத்திரி தூங்குறவங்கள தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டுறாங்க பைபிளை. சில பிள்ளைகளுக்கு ஜுரம் வந்துன்னா பைபிளை வச்சுக்கிட்டுறாங்க. அது ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டுறாங்க, ஒரு ஆயுதத்தை போல. நான் அவர்களை குறை சொல்ல வரவில்லை. அவங்க ஒரு விசுவாசத்தில் அப்படி பண்றாங்க. சிலருக்கு அந்த விசுவாசம் பலிக்குது. கேட்டீங்களா? இப்ப ஆவியின் பட்டயம் என்பது தேவ வசனம். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை நம்ம எடுத்துக்கிடணும். அது ரொம்ப விலை கூடுனது இல்லையா? விலை கூடுனதா? காசு விலை கூடி வச்சுல. 100 ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்த பைபிள் இப்ப 300 ரூபாய். நாங்க எங்க போய் வாங்கிட்டு வர்றது? எங்களுக்கே பிழைப்புக்கு வசதி இல்லை, கஷ்டப்படுறோம். இப்ப ஆவியின் பட்டயம் நீங்க காசு கொடுத்து வாங்கணும்னு நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட இருக்கு. அத உங்க சொல்ற வசனத்தை இருதயமாகிய பலகையில எழுதிக்கிடுங்க. ரைட் இட் இன் யுவர் ஹார்ட்ஸ். உங்க இருதயத்தில் எழுதிக்கிடணும். உங்களுக்கு புரியுதா? ஆவியின் பட்டயத்தை எடுத்தாதான் சாத்தான மடங்கடிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். வேற நீங்க அருவாவை எடுத்தாலும். ஒரு காலத்துல பிசாசு பிடிச்ச ஆட்கள் இடத்துல பேய துரத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? கட்டை எடுப்பாங்க, விளக்குமாறு எடுப்பாங்க, மீனுக்கு வால் எடுப்பாங்க, அடிப்பாங்க. ஒண்ணுக்கும் பிசாசு பணியா. சில பிசாசுகளுக்கு மேல பைபிளை கொண்டு வச்சுட்டா போதும், ஐயோ எரியுதோ, ஐயோ பொரியுதோ, எரியுதோன்னு கத்தும். பிறகு நான் போறேன்னு சொல்லிட்டு சில பிசாசு ஓடிடும். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், சாத்தான ஜெயிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்குமானால், சாத்தானுடைய கிரியைகள் மடங்கடிக்கப்படணும்னு சொன்னா இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கணும். அது வசனம். உங்களுக்கு பைபிள் படிக்க தெரியல, வயசாகிட்டு புரியலன்னா சொல்ற வசனத்தை மனசுல வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டா சாத்தான ஜெயித்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஜெபம் வந்துடும், தேவ வெள்ளம் வந்துடும், அபிஷேகம் வந்துடும், உற்சாகம் வந்துடும், எல்லாம் வந்துடும். சாத்தான் ஓடிக்கிடும். நமக்கு இன்னைக்கு வசனம் இல்லாதனால சாத்தான் உங்க மேல தோலை ஏறி சிந்து பார்க்க போல உட்கார்ந்து இருக்கிறான். உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். சொக்கா, ஒரு கர்ணம் போடு சொக்கா. உடனே நீங்க ஒரு கர்ணம் போடுறீங்க, வாயை பிளக்குறீங்க. ஆவியின் வசனம் இது தெய்வீக வெளிப்பாடுனால நான் இன்றைக்கு உங்களுக்கு பேசுறேன். புத்தகத்தில் படிச்சதில்லை, டிவியில பார்த்ததில்லை. ஆவியின் பட்டயமாகிய வசனம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாக மாறிவிடும். சாத்தான் ஜெயிச்சுவாப்பா. ஆவியின் வசனம் ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கணும்னா அதுக்கு சில விஷயம் இருக்கு. நமக்கு வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில அதை நம்ம பிரயோகிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இருட்டா இருக்குது, நம்மகிட்ட டார்ச் இருக்குது, டார்ச்சில் சார்ஜ் இறங்கிடும், செல்லு போயிடும், உடனே டார்ச் எடுத்து யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு கொய்யாப்பழம் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட கத்தி இருக்குது, கத்தி தேஞ்சி போயிடும் செய்யக்கூடாது. கத்தியை கழுவி, கொய்யாப்பழத்தையும் கழுவி, அல்லது ஆப்பிள் பழத்தை கழுவி வெட்டி சாப்பிடணும். அதை உபயோகிக்கணும். How to use God's word in life situation. வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எப்படி தேவ வசனத்தை பயன்படுத்துதல், அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, Satan will flee away. அவன் பறந்து ஓடிடுவான். He cannot stand before you. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருந்த தப்பு என்னன்னா, வசனத்தை பிரயோகிக்கிறது இல்லை. வசனத்தை கேட்டோம், போன வாரம் சொன்னதை மறந்துட்டோம், இந்த வாரம் புதுசா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க இதையும் மறந்துடுவீங்க.
மறந்துடாதுங்க. இருதயமாகிய பலகையில வச்சுக்கிடுங்க. நமக்கு ஒரு அவசரத்துக்கு என்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இந்த பேக்குள்ளார இருக்கு. 5 பேரை முடிக்கக்கூடிய ஆயுதம்லாம் இதுக்குள்ளார வச்சிருக்கேன். வெப்பன்ஸ் ஆர் இன்சைட் திஸ் பேக். அது என்னென்ன ஆயுதம்னு சொல்லி காட்ட முடியாது. ஆயுதங்கள் இருக்குது. அதனாலதான் யாரும் தொட விட மாட்டோம், கொடுக்க மாட்டோம். தொடாதேன்னு சொல்றதுக்கு காரணம் நம்மகிட்ட ஆயுதம் இல்லைன்னா எதிரி தாக்கிடுவான். சாத்தான் மேற்கொண்டு ஜெயம் பெற்று விடுவான். அவன் நம்ம பார்த்து நையாண்டி பண்ணிடுவான், பரியாசம் பண்ணிடுவான். இப்ப நம்ம கண்டு அவன் பயப்பட்டு தான் ஆகணும். நம்ம எப்படி வசனத்தை உபயோகப்படுத்துறது? பல ஆண்டுகளுக்கு முன்பு சில தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ற வேளையில அவங்க வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என்னது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டது போல எனக்கே மறந்து போயிடும். அதை சொல்லணும். எப்படி? ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நிலைக்கு வாருங்கள், பணமின்றி விலையின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. நான் தாகத்தோடு வருகிறேன், என்னுடைய தாகத்தை தீரும். அந்த வசனத்தை சொல்லணும். அவங்களுக்கு வசனம் சொல்லாம அவங்க இருப்பிடத்தை சொல்லிட்டு போறாங்க. நானே வழி. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது போல 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே அவன் கெட்டு போகாமல் அந்த வசனத்தை சொல்லணும். Tell it, spell it, hallelujah, speak it out. சொல்லணும். hallelujah. Satan will be defeated. தெய்வீக வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு நேரத்துக்கு சாயங்காலத்திலே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். till night, ராத்திரி வரை. அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சந்தர்ப்பம் இருக்கு வச்சுக்கோங்க. தெய்வீக பாதுகாப்புக்காக நான் ஒரு இடத்துல வசலாம் மாட்டிக்கிட்டேன். நெருக்கடியான சூழ்நிலை. நான் மாட்டிக்கிட்டேன்னா எப்படி தப்புறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு முழிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு வசன நினைவு வருகிறது. எப்படின்னா 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களில உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதங்களில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்தபடியே என்னுடைய வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். அல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்புக்காக இப்ப வசனத்தை நான் உபயோகிக்கிறேன். God will protect me from all evil. உங்களுக்கு புரிந்ததா? புரிந்ததா? He will command his angels to protect you wherever you go. Their hands will catch you so that you will not hit your foot on your rock. அவங்க தூதர்கள் உன்னை கையை பிடிச்சு விடுவாங்களாம். உன்னை பாதம் பாறையிலே கல்லிலே இடிக்காம மோதாம காத்துக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி வசனம் இருந்தாதான் நமக்கு பயம் இல்லை, வெற்றி. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? உண்மையில புரிஞ்சவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாத உலகம். நம்ம பிள்ளைங்க வெளியே எங்கேயும் போயிருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்பியிருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைகளை பற்றியும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைகளை பற்றியும் பாதுகாப்பு இல்லை. இப்ப போனா இருட்டுக்கு முன்னால வருவான்னு நினைச்சேன், காணலையே. ஐயோ கடவுளே, ஆண்டவா, என்ன படைச்சவளே. உன்னை படைச்சவளையா? உன்னை படைத்த தேவனே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ எனக்கு அழுகையா வருது. ஆண்டவரே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதன்படி என்னுடைய மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், என்னுடைய மகளை பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான். இது புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. It is something wonderful. No one taught me in all these years. இத்தனை வருஷம் யாரும் எனக்கு இது சொல்லி தரல. டிவி பிரசங்கிகள் சொல்லல. புத்தகத்திலேயே யாரும் எழுதுனதை நான் படிக்கல. நான் உங்களை தாண்டி நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறேன். Whereas I have never read this truth in any book. புரியுதா? இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே, வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய பேரனை பாதுகாத்துக்கணும். ஹல்லேலூயா. God will command his angels to protect your children. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேலாக மகிமைப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. அது எப்படி தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning there was word. வார்த்தை தான். வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிடியை தீர்த்தவரை. வார்த்தையாக இருந்தவர்
மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தான் ஆவியின் பட்டயம். இப்ப நமக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, பயம் இல்லை. ஒரு காலத்துல நாங்க எங்க வீட்டை விட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போற வேளையில எங்க அப்பா சொல்லி அனுப்புவாங்க, நீ போய் சேர்ந்த உடனே, அந்த காலத்துல போன் எல்லாம் அவ்வளவு இல்லை, செல்லெல்லாம் நேரத்தைக்கு காலையில வந்தது, சொல்லுவாங்க நீ ஒரு தந்தி அனுப்பணும், அரைவ் அல்லது ரீச் சேஃப்லின்னு ஒரு தந்தி அனுப்பணும். எங்க வீட்டுக்கு ஒரு 10 தந்தியாவது டெலகிராம், ஒரு 10 டெலகிராமாவது ஒரு மாசத்துக்கு வரும் சராசரி. ஊர்ல வேற யாருக்காவது தந்தி இருந்துன்னா யாரும் செத்துட்டாங்களோன்னு அவன் பயப்படுவாங்க. நாங்க எங்க வீட்டுல யாரும் பயப்படல தந்தி இருந்தான். ஏன்னா இவன் போனா சென்னை பத்திரமா போய் சேர்ந்தான், ராஜஸ்தான் போய் சேர்ந்தான், இந்த தந்தி தான் அனுப்பும். புரியுதா? அப்போ பாதுகாப்பா போய் சேர்ந்தாச்சா, இப்ப தந்தி எல்லாம் இப்ப அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா ஆண்டவர் பாதுகாத்து. அங்க ஒரு ஆக்சிடென்ட் தான், அங்க ஒரு ஆக்சிடென்ட் தான். அரியலூர்ல ட்ரெயின் அவங்க பாலத்தில் இருந்து கீழே எத்தனையோ பெட்டிகள் கம்பார்ட்மெண்ட்ஸ் கீழே விழுந்துட்டான். அப்படியா? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், தூதர்களை கொண்டு தாங்கிக் கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார். நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்ட வேலையில ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டார் எஸ்பி. என்னது சுற்று, அங்க சூடு நடந்தது, துப்பாக்கி சூடு. காபிரியல் ஒரு பையனை சுட்டுட்டாங்க. எங்க அத்தை துடியா துடிச்சு போயிட்டாங்க. தம்பி துப்பாக்கி சூடுன்னு அறிஞ்சது அவங்க பஸ்ல வந்துட்டாங்க. எங்க அப்பா பாக்குறது வந்து சொல்றாங்க, தம்பி என் பிள்ளை டேவிட் என்ன ஆனா தம்பி அழுகுறாங்க. அவங்கள சமாளிக்க முடியல. எங்க அப்பா, எங்க அண்ணமாரும் அக்காமாரும் அங்கதான் படிச்சுட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பதட்டம் இல்லை. ஆண்டவர் தூதர்களை கட்டளையிடுவார், பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பதட்டமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான ஒரு இடம், ஒரு விபத்து பகுதி, அங்க ஒரு ஆக்சிடென்ட் பேப்பர்ல படிச்சோம். அது யாரோ நம்ம வண்டி தானோ, நம்ம ஜோமணியில அனுப்புறோம், உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும். அம்மா நீங்க செய்ய தவறுன விஷயம் இதுதான். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க தவறுன இடங்கள் இதுதான். ஆண்டவரே என் பிள்ளைங்க குளிக்க போயிருக்கிறாங்க, உங்களுடைய தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அது என் பையனுக்கு நீச்சல் தெரியும், என் பொண்ணுக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சில இடத்துல கரண்ட் இருக்கு. கரண்ட்னா சூறாவளி போல இருக்கும். நீச்சல் தெரிந்த ஆளையும் சுருட்டி கொன்னுடும். நம்ம ஜெபம் பண்ணி அனுப்புனா ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆளு நம்ம போயிட்டு வர வேண்டிய ஆளு காலதாமதமாகிறது, நம்ம ஜெபம் பண்ணிட்டா போதும். ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கிறது, இந்த விடுமுறை கோடை விடுமுறை முடிந்த பிறகு எங்க 2வது அக்கா சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஸ்கூலுக்கு போனோம். எங்க வீட்டை தாண்டி ஒரு பஸ் போயிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல திரும்ப வந்துடும். இவங்க ரெடியாகி வார பிள்ளைல பஸ் திரும்பி வந்துட்டு, எங்க அக்கா ஜோம் பண்ணாம போக மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள பஸ். இல்லைன்னா அந்த லீவ்ல உள்ள லீவு காலத்தில் உள்ள சம்பளம் கிடைக்கும், லாஸ் ஆஃப் பேன்னு போயிடும். எங்க அப்பா எப்படி ஜோம் பண்ணாங்கன்னு நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே எங்க அக்கா பேரை சொல்லி உங்களுடைய தூதர்களை கொண்டு அவளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகணும். உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்பணும். பரீட்சைக்கு அனுப்பினாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும் சரி, காலேஜுக்கு அனுப்பினாலும் சரி, வெளியூருக்கு பிரயாணத்துமா போனாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நம்ம பாதுகாப்பை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சது இல்லையா? இனிமேல் செய்வீங்கல்ல. பாருங்க, கர்த்தர் உன்னை 121ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். God will protect you from all evil. ஆண்டவரே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன்படி என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் எக்ஸ்பர்ட் டிரைவர். How long I have been driving my vehicle. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. I use one hand to drive my vehicle. ஒரு கையை வச்சு நான் அப்படியே பாட்டு ஓட்டிட்டு போறேன். Whomsoever you may be an expert, we may be an experts. ஆனா God must protect us from all evil. ஆண்டவர் தான் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி காக்கணும். ஹல்லேலூயா. நான் எத்தனை வருஷமா சைக்கிள் ஓட்டிட்டு போறேன். சைக்கிள் ஓட்டிட்டு போய் எத்தனை பேர் செத்தான். சைக்கிள் ஓட்டிட்டு போனோம், ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போனா அந்த லாரிக்காரன் இடிச்சுட்டானா. ஆண்டவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன்.
ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சது இல்லையா? ஹல்லேலூயா. See that great man. அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எதுக்கு பிரயோகிக்கணும்னு சொல்லட்டுமா? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். நீங்க இப்ப என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? என்ன படைச்சவரே, ஒன்ன படைச்சவரே, கடவுளே எங்கேயா இருக்கிறியா? இவனுக்கு கண்ணு இருக்கானா பாரு, காது இருக்கானா கேடு. ஆண்டவருக்கு காது இருக்கு, கண்ணு இருக்கு. அது ஒண்ணு நீ சொல்லி ஆக வேண்டியதில்லை. எனக்கு ஒத்தாசை வருப்பவதும் நீராயன் கண்களை 121 சங்கீதம் 1-2 வசனங்களை படிச்சு பார்க்கிற வேளையில எவ்வளவு அருமையாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் பார்த்தீங்களா? 121 சங்கீதம் 1-2 வசனங்கள் படிச்சு பார்க்கிறீங்களா? Come on, read it. I look up to the hills from where my help comes. My help comes from the Lord, the creator of heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒத்தாசை வேண்டும், உதவி வேண்டும், உதவி வரும். கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில உதவி ஒத்தாசை தேவைப்படுது. இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வானபூமி படைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது, உம்மை பார்க்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பணம் கிடைக்குமா? ஆண்டவரே, பரிசு எழுத போகிறேன், நான் நன்றாய் பரிசு எழுதி நல்ல மதிப்பெடுத்து வெற்றி பெற வேண்டும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வேணும்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தாவே, நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்புன்னு சொல்லணும். நான் மனசுல நினைச்சிருக்கிறேங்க. நோ சார். அன்பு சகோதரர்களே, தெய்வ பிள்ளைகளே, நீங்க மனசுல நினைச்சதை இப்ப நிறுத்திக்கிட்டு வாயை திறந்து சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய தேவைகளுக்கு உம்மை நோக்கி பார்க்கிறேன். நான் முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. எனக்கு இல்லை, உங்களுக்கு ஆசையா இருக்குது. நான் இப்ப என்ன செய்யல? என்கிட்ட காசும் இல்லை. நான் இப்ப என்ன பண்றது? நான் கடன் வாங்குற கொள்கையும் என்கிட்ட இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? ஆண்டவரே, எனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நீங்க தான் எனக்கு மீன் தரணும். அப்ப மீன் கிடைக்குமா? மீன்காரர் வருவார். அவரே மீன் வேணுமா? மீனோ மீனோன்னு கேட்பார். என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை கேட்க மாட்டார். நம்ம விசுவாசி எங்க இருக்காரா? எங்க போனாரு? மீனோ போட்டார பத்தியா? அதுதாங்க தப்புமா அம்மா, இதுதாங்க தப்பு பண்றது. ஆசீர்வாதம் தொடர்ச்சியா வரணும்னா சொல்ற போல கேளுங்க. மீனோன்னு கேட்டு வந்தவர் அப்படியே உங்க வீட்டை பாக்குறாரு. நீங்களும் இந்த பக்கம் பாக்குறீங்க. நீங்க வாயை திறக்க முடியல, காசு இல்லை. அவராக கேட்கிறாரு, அம்மா காசு இல்லைன்னா நீ ஒன்னும் யோசிக்கண்டாமா, நீங்க பொறுமையா கொடுத்தா போதும், மீன் வாங்கி விடுங்க. அதுதான் ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. புரியுதா? வண்டி பஞ்சர் ஆயிட்டுங்க. எங்க பிபிஎஸ்க்கு தண்டத்தோட்டம் போற வழியில திருநாகேஸ்வரத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு முன்னால வண்டி பஞ்சர். அங்க சைடுல இருந்து சொல்ல, சார் உங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். நானும் ஆண்டவரே, எனக்கு டயரை கலத்துறதும் தூக்குறதும் போடுறதும் பஞ்சர் ஓட்டுறதும் ஸ்டெப்னியும் போடுறதும் எனக்கு ஒத்து வராது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, பக்கத்துல ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஓடி வந்தா, சார் நீங்க ஒண்ணு யோசிக்கல, நான் கலத்தி நான் மாட்டி உங்களுக்கு போட்டுதான். ஹல்லேலூயா. இட் வாஸ் தி லார்ட்ஸ் டூயிங். ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஃபேமஸ் வேப்பத்தூர்ல இருந்து விபிஎஸ் முடிச்சு வர்றோம். பைபிள் ஸ்டடி நமக்கு பிந்திடக்கூடாது. சீக்கிரம் வந்தா வண்டி நின்று போச்சு, என்ஜின் ஆஃப் ஆகி போச்சு. பிறகு கொஞ்சம் பேர் ஒரு வயசான ஐயா தள்ளி பார்த்தார். வண்டியில இருந்த சில சகோதரிகள் இறங்கி தள்ளாங்க, ஸ்டார்ட் ஆகல. வர ஆண்டவரை நோக்கி பார்த்தா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யும் ஒத்தாசைக்காக வேண்டினேன். ஒரு ஐடியா கொடுத்திருப்பாருங்க. நான் இருந்த சீட்டை கலத்தி அங்க பாக்குற ஒரு கனெக்ஷன் விட்டுப்பட்டு இருந்தது. அந்த கனெக்ஷனை மாட்டியாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஐயோ, நான் பட்டிருக்கிற அவஸ்தை நிலைமைகள் உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது.
டவுனுக்கு போயிட்டு இருக்கிறேன், செட்டிமெண்டப்பா நடுரோட்டில் வண்டி என்ஜின் ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுது. பேசுவே ஆண்டவர் காப்பாத்து, உண்மை நோக்கி பார்க்கிறேன், உதவி செய். ஒரு ஐடியா ஆர்டர் கொடுத்தார். உடனே சேஞ்ச் ஓவர் சுவிட்சை கேஸ்ல இருந்து பெட்ரோல் மாற்றணும்னு ஒரு ஐடியா ஆர்டர் கொடுத்தார். பெட்ரோலை மாற்ற உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. God will give you good ideas. Hallelujah. You don't need to suffer at all. நீ பாதிக்கப்படுக ஆண்டவர் விட மாட்டார். ஒத்தாசை வரும், ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும். Hallelujah. கடன்காரன் கடன் வாங்குறேன், இன்னைக்கு கொடுக்க முடியல, ஆண்டவரே உதவி செய்யும், உண்மை பார்க்கிறேன், நீ உதவி செய்யணும். கடன்காரன் எல்லாம் தவணைக்காரன் நீ வரமாட்டாரு. Hallelujah. எனக்கு ஒரு விசுவாச குடும்பத்தை தெரியும். அவங்க எல்டி பேங்க்ல, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி லோனு சரியான டேட்டுக்கு கட்ட முடியல, ஜப்தி நோட்டீஸ் வந்தாச்சு. இந்த விசுவாச குடும்பத்தினர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. மேனேஜரை போய் பார்க்க போயில்ல, ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. மேனேஜர் வந்தாரு. மேனேஜர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் நாணயம் உள்ளவர்கள் என்று நான் உங்களை குறித்து அறிந்தேன், உங்களுக்கு இன்னும் கால அவகாசம் தருகிறேன், உங்க பொருட்களை ஜப்தி பண்ண வரவில்லை. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. He is a living God. ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதாங்க வசனத்தை பயன்படுத்தணும்னு சொல்றது. இப்ப புரியுதா? இப்ப புரியுது. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3. அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். Call upon me, I will answer you, I will reply. ஆண்டவர் பதில் கொடுப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாகுவா. ராத்திரி வசனம் நேரம் போச்சு. நீங்க எனக்கு செல் அடிச்சு பார்த்தீங்க, உங்க செல்லு தான் அவுட், எனக்கு செல்லு நல்லா தான் இருக்கு. சார்ஜர் லைன் கிடைக்கல, எனக்கு லைன் கிடைக்குது. நான் நல்ல செல்லு தான் வச்சிருக்கேன். நீங்க எங்க இருந்து அடிச்சீங்களோ கிடைக்கல. இப்ப என்ன செய்ய போறீங்க நடுராத்திரி? கடவுளே, ஐயோ பார்த்திருக்க செல்லும் கிடைக்கல, நம்பரும் தெரியல. நம்பர் ஏன் தெரியலன்னா கலண்டர் வாங்கல, கலண்டர்ல நம்பர் போச்சிருக்கு, நீங்க கலண்டரையும் பார்க்கல. தெரியாதனமா தப்பா எதுவும் பண்றீங்க. இப்ப என்ன பண்றீங்க? நடுராத்திரி என்ன பண்ணலாம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன். ஆண்டவர் உதவி செய்கிறார், ஒத்தாசை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லி படிச்சு பாக்குறீங்களா? ஒரு செகண்ட் படிச்சு பாருங்க. 27ஆம் சங்கீதம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. பாத்தீங்களா? அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை தேடணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவர் முகத்தை தேடணும். ஆண்டவர் முகத்தை தேடணுமா? பதட்டம் அடையக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் முகத்தை தேடணும். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man prayed and the Lord heard and delivered him from all troubles. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஏழை மனுஷன் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண தெரியாதா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது தெரியுமா? அதை சொன்னா கூட ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு பேக யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, ஐயோ நான் எங்க போவேன் கடவுளே, என்னோட ஒரு காசு இல்லையே, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட கேட்பேன்? இப்ப என்ன செய்யறது? ஆண்டவரே இதுதான் எனக்கு உதவி செய்யணும். என்னோட காசு இல்லை, ஒண்ணு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஒருத்தர் நீங்க உங்களை பார்த்து கேட்பாரு, நீங்க எந்த ஊரு? நீங்க எங்கேயோ வந்து என்னவோ பறிமுறுத்தவங்க இன்னும். ஆமாங்க, எனக்கு பேக தொலைச்சி போட்டாங்க. அப்படியா? நீங்க எங்க போனோம்? கும்பகோணமா? எனக்கு டிக்கெட் எவ்வளவு? 20. வச்சுக்கிடுங்க. நீங்க பிறகு எனக்கு அனுப்பினாலும் சரி, அனுப்பாட்டாலும் சரி, அவ்வளவுதான். ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவ ரீதியாக நீங்கள் உங்களுக்கு இருந்தா சந்தோஷப்படுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இது பெரிய தத்துவம் போல தோன்றும், பெரிய பிலாசபி போல தோணும். இப்ப ஒத்தாசைக்கு ஆண்டோட வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அடுத்து சில வேளையில ஆண்டவரிடத்துல நம்ம கூப்பிடுறோம்,
கேட்குறோம், அது கிடைக்குமோ என்னதோன்னு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குல்ல. அப்போ அதுக்கு ஒரு சாவி இருக்கு. இந்த வீடு நீங்கள் வாடகைக்கு வந்தாச்சா, போகியத்துக்கு வந்தாச்சா, சில வீட்டு ஓனர்கள் எல்லா சாவியும் கொடுக்க மாட்டாங்க. சில சாவி அவங்களே வச்சுக்கிடுவாங்க. அதில் ஒரு சாவி அவங்க வச்சுக்கிடுவாங்க, ஒரு சாவியை நம்மகிட்ட கொடுப்பாங்க. அந்த பேச்சுக்கு வேலையே கிடையாது. உங்கள் சாவியை நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் புது பூட்டு வாங்கி நான் போட்டு காட்டுகிறேன், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் எல்லா பூட்டுக்கும் சாவி தர்றாரு. ஒவ்வொரு பூட்டுக்கு இங்கே ஒரு பூட்டா, அதுக்கு ஒரு சாவி, அடுத்த பூட்டா, எல்லாத்துக்கும் சாவி தர்றாரு. இப்போ வாங்கிடுங்க, நீங்கள் காசு பணம் கொடுக்கண்டாம், இலவசம். அல்லேலூயா. யூஸ் த கீ. இந்த பூட்டுக்கு இந்த சாவியை போட்டா போச்சு, திறந்துடும். இதை திருட எல்லாம் உடச்சி திறக்க முடியாது. இது ஆண்டவருக்கு கொடுக்குற சாவி. ஆண்டவர் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒன்றும் தெரியல. நானும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன் ஒரு வேலைக்கு, ஒரு உத்தியோகத்துக்கு. நான் இல்லை, எனக்கு நான் விண்ணப்பம் பண்ணாமலே இந்த உத்தியோகம் கிடைச்சிட்டு, சூப்பரான உத்தியோகம். நீங்கள் வேலைக்கு இப்போ விண்ணப்பம் பண்ணியிருக்கிறீங்களா? யூ அப்ளை ஃபார் எ குட் ஜாப் இல்லையா? யூ ஹேவ் எ டவுட் வெதர் யூ கெட் இட் ஆர் நாட். கிடைக்குமா கிடைக்காதோ? இப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சாவியை தரண்டா, ஆளுக்கு ஒரு சாவி பிடிச்சிக்கணும். கமான் கெட் இட். எங்க இருக்கு? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் நாமத்திலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிடுறேன். ஆண்டவரே, இப்போ நான் கெட்ட காரியம் கேட்கல, நல்ல காரியம் கேட்கிறேன், எனக்கு நீர் இதை செய்தரலும். அல்லேலூயா. கிடைக்குமா? அட்மிஷன் கிடைக்குமா? ஆண்டவருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்பதை நாம் பெறுவோம். அது நான் பரீட்சை நல்லா எழுதல, சுமாராக தான் எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, உமது நாமத்தில் நான் வெற்றி அடைய வேண்டுமா வேண்டுகிறேன். பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகிடும். அல்லேலூயா. ஆனால் நீ படிக்க வேண்டிய காலத்தில் விளையாடிட்டு பரீட்சை ஒழுங்காக எழுதாமல் சும்மா இயேசு நாமத்தில் சொன்னால் எல்லாம் நடந்துடும் நினைச்சு விடாது. அதே போல் நீ வேலை செய்ய மாட்டே, சோம்பேறியா இருப்ப, கடன் ஏகப்பட்ட கடனை வாங்கி சாப்பிட்டு காலத்தை ஓட்டிட்டு பிறகு இயேசு நாமத்தில் கடன் எல்லாம் நீங்கிடட்டும்னு சொன்னால் அது நடக்கும். நம்ம பகுதியில் செய்ய வேண்டியதை நம்ம முறைப்படி செஞ்சிட்டோம். நமக்கு இனி மீதி காரியம் ஆண்டவர் கையில தான் இருக்கு. இப்போ ஆண்டவருடைய உதவியை நாடினால் போதும், நம்ம கூப்பிடுறதுக்கு பதில் கிடைச்சிவிடும். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும்னு தான் பைபிள்ல இருக்குது. அதை நம்ம சொல்லி காட்டு. இஃப் யூ ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு. இஃப் யூ ஆஸ்க் மீ இன் மை நேம் ஐ வில் டூ இட். 2 தடவை சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்பதை தருவார். இயேசுவின் நாமத்தில் இவருக்கு இருக்கிற தலைவலி மாறட்டும். தலைவலி மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரே வயிற்றுலையா இருக்கு, எனக்கு தாங்க முடியல, டாக்டர்கிட்டே மருந்து வாங்கி தின்னு பார்த்தேன், சரி வரல. ஒரு ஜெபம் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் இவனுக்கு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகம் தருகிறார். எனக்கு சில வேளையில ஸ்வீட்டு நிறைய சாப்பிட்ற வேளையில ஸ்வீட் சாப்பிட்றீங்களா என்று கேட்குறீங்களா? நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமோ? நான் சாப்பிடக்கூடாது? நானும் சாப்பிடுவேன். எனக்கு விருப்பமான ஸ்வீட் வர்ற வேளையில சாப்பிடுவேன். வாழைப்பழமும் சாப்பிட்டு விடுவேன். அப்படியா? ஆமா. அப்ப பல்லு வலிக்குன்னு வச்சுக்கிடுங்க, கிராம்பு எடுத்துப்பா, கொஞ்சம் கிராம்பு எடுத்துப்பா. சோத்திரம் சோத்திரம். பல்லு வலிக்குது போல இருக்கு, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இயேசு நாமத்தினாலே போ, அவ்வளவுதான், சரியாயிடுமே. உங்களுக்கு அவிசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிடைக்குமா? கிடைக்குமா? கடன் தீருமா? நோய் எப்படி மாறுமா? கஷ்டங்கள் மாறுமா? கஷ்டங்கள் மாறுமா? கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு நம்மை தாங்கிடுமே, நஷ்டங்கள் மாறிடுமே. எனக்கு ரொம்ப லாஸ், பிசினஸ்ல லாஸ், விவசாயத்தில் லாஸ், வேற தொழில் பண்ணீங்களா அதுல நஷ்டமா? ஆண்டவர் இயேசுவே எனக்கு வந்திருக்கிற நஷ்டத்தை எல்லாம் மாற்றி எனக்கு லாபம் கிடைக்க முடியாச்சு.
இப்ப இருந்த நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டுவதற்கு ஏதுவாக நல்ல லாபம் கிடைச்சுடும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், கேளுங்க. நான் எங்க அப்பாவோட இருந்த காலத்துல மழை காலத்துல புளிய மரத்துல நிறைய புளி எல்லாம் காய்ச்சி, நாங்க உரம் எல்லாம் மரத்துக்கு அடியில் நிறைய நானும் என் தம்பி வெட்டி புளி நோண்டி புதைச்சதுனால நிறைய காய்ச்சி மரம் எல்லாம் கிளை எல்லாம் ஒடிஞ்சி கீழே விழுறது. அதெல்லாம் அள்ளி கொண்டு மார்க்கெட்ல கண்ட வரைக்கும் வித்துறது. ஐயோ, எவ்வளவு புளி நஷ்டமாய் போச்சு, எவ்வளவு நஷ்டம் இல்லை. ஆனா பிறகு ஜோம்புன்ற விலையில எங்க புளி நல்ல புளியா இருக்கும், தரமா இருக்கும், நல்ல விலை கிடைக்கும். இந்த மரத்தில் உள்ள கிளையெல்லாம் ஒடிஞ்சு போனதுக்கு நஷ்டத்துக்கு பதிலாக ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? பிசினஸ்ல லாஸ்னா அவ்வளவுதான். கொஞ்சம் பால்டால் வாங்கி குடிச்சிட்டா செத்து வேண்டியதுதான். நஷ்டம் வந்துட்டா தம்பி ஒரு உண்மை சொல்லிட்டேன். அந்த கும்பகோணத்தில் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, கிரைஸ்டிக்கு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, முதல் வருஷம் நஷ்டம். பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச முதல் வருஷம், 2வது வருஷம் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இயங்கி வரும் பள்ளிக்கூடம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான், எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க குடும்பம் எல்லாரும் ஜெபம். நான் காலையிலோரும் உபவாச ஜெபம். பள்ளிக்கூடத்தினுடைய உரிமையாளர் எங்க அண்ணன், அவர் ராத்திரியில் ஒரு உபவாச ஜெபம். இயேசுவின் நாமத்தில் பள்ளிக்கூடத்தில் நஷ்டமெல்லாம் மாற வேண்டும், கஷ்டமெல்லாம் மாற வேண்டும். மாறிச்சா? மாறிட்டு. என்னைக்கு மாறிச்சு? நேரத்துக்கு முந்தின நாள் மாறிட்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நாங்க என்ன பண்றாலும் நஷ்டம். இந்த தென்னை மரமே நல்லா காய்க்கல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தென்னை மரம் நல்லா காய்க்கணும்னு ஜெபம் பண்ணி தண்ணியை தெளிங்க, தென்னை மரம் நல்லா காய்க்கும். ஹல்லேலூயா. காய்கறி எல்லாம் நல்லாவே இல்லை. இங்க எல்லாரும் கண்டு காண அங்க சந்த வெளியில ரோட்டு ஓரத்தில் நடாதுங்க, கொஞ்சம் மறைப்பா ஒதுக்கி நடுங்க. பிறகு இயேசுவின் நாமத்திலே என்னுடைய விருட்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நிறைய காய்க்கும். ஆமா, நான் பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னால எங்க அப்பா இருந்த சபையினுடைய இடத்துல பச்சை மிளகா நட்டுருந்தோம். சத்தியமா சொல்ல, என் வாழ்க்கையில அதுவரை பச்சை மிளகா காய்ச்சது வேற எங்கேயும் நான் பார்க்கல. எத்தனை தோட்டங்களை பார்த்துருக்கேன். எப்படி காய்ச்சது எனக்கே நம்ப முடியல. நான் சின்ன ஒரு செடியா தான் நட்டோம். ஒரு பையன் எனக்கு உதவியா இருந்தான். அவன் முதல்ல நட்ட அன்னைக்கு பனவாலையை விட்டு மூடி போட்டிருந்தான். ஏன்டா மூடி போட்டா அது நிழல் அது வளராது அண்ணே. இப்ப மூடி போடாட்டா அது வெயிலின் கொடுமையில அப்படியே வாடி தீஞ்சு போயிடும், கருகி போயிடும். அவ்வளவு சின்னதா இருக்கு. நின்றுட்டு தண்ணியை ஊற்றக்கூடாது, குனிஞ்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும். இவ்வளவு போல புழு போல இருக்குது. இது என்னைக்கு காய்ச்சி என்ன வரப்போகுது? அவங்க சபைக்குள்ளார உள்ள பாட்டும் இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் இன்ப நாமம் எல்லாம் பாடி இயேசுவின் நாமத்தில் நடுகிறேன். நட்டேன். எவ்வளவு பச்சை மிளகா எப்படி காய்ச்சி தெரியுமா? பெருசா காய்ச்சது. எத்தனை 100கணக்கான கிலோ விசுவாசிகளுக்கு கொடுத்து போக மார்க்கெட்ல கொண்டு விட்டாங்க. இயேசுவின் நாமத்திலே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி பாய்க்க போறேன்னு பிலிப்பு போனா பிறகு எனக்கு தெரியாது. கமல்ராஜ் ஞாயிற்றுக்கிழமை உரம் போட போனாங்க. கமல்ராஜ் அம்மா சொன்னாங்க எல்லாம் சாதியா போச்சு, இந்த வருஷம் அறுவடை நல்லா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இங்க வயலுக்கு போறதெல்லாம் நிறுத்திடணும், தெரியுதா? இயேசுவின் நாமத்திலே நல்ல பயிர் பச்சைகள். படிப்பே வரல, தலையில கை வச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணா போதும், மூளை கட்ட தன்மை எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவருக்கு மூளை வளரட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஆண்டவரே, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்ப கிடைக்கும்னு சொல்லியிருக்கே. எனக்கு ஞானம் தான். ஞானமற்றவன் நானே, ஞானமருளும் தேவா. எல்லா பூட்டுக்கும் சாதி இருக்கு. நீங்க அங்க அடிச்சு கடையில போய் காத்து கிடக்க வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் தாங்க சாதி. ஹல்லேலூயா. என் வீட்டுல ஒருத்தருமே ரசிக்கப்படலையே ஆண்டவரே, அதுக்கு சாவி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசம், அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. நான் தேவ மனுஷன் ஒரு இடத்துல கேட்டேன், அண்ணே உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? தம்பி
நான் சொல்கிறேன் கேளு. நான் ஆரம்பத்தில் படிக்கிற வேலையில் ஜோம் பண்ணுற வேலையில் எங்கள் அப்பா என்ன தலையில் கட்டிட்டு போவாங்க. என் தங்கச்சிமாரெல்லாம் இப்படி கிண்டல் பண்ணி கையெல்லாம் இது பண்ணிட்டு சிரித்து நான் வேண்டி பண்ணிட்டு போவாங்க. நான் ஜோம் பண்ண பாரு தம்பி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வசனத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னார். அண்ணே ஹல்லேலூயா. டிவியில் பேசுவார், திங்கட்கிழமை சாயங்காலம் ஆசீர்வாதம் டிவியில் பேசுவார். அவர் யாருன்னு வீட்டில் போய் கண்டுபிடிங்க. இப்ப சொல்ல புரியுதா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதனால தவறான காரியத்துக்காக அவளைத்தாரும் அவனைத்தாரும் நீ கேட்டா வைத்தியம் தான் பிடிக்கும். அதையும் சொல்லிடுறேன், நான் அதையும் சொல்லணும்ல. ஆமா, கும்பகோணம் டவுன்ல இருந்த பிரான்சிஸ் அவளைத்தாரும் இவனும் கேட்டான், நுரதள்ளி விழுந்து பேய் பிடிச்சிட்டு, இன்னும் பேய் போகல. பேய் பிடிக்காம இருக்கணும்னா இயேசுவின் நாமத்தில் நமக்கு வேண்டியதை தேவையானதை கேட்கணும். நீ அதை தாண்டிட்டு அவனைத்தாரும் இவ்வளத்தாரும் நீ கேட்ட அப்புறம் பைத்தியம் பிடிச்சிடும். அதுக்கு இடம் கொடுத்துறாத. நீங்க தானே சொன்னீங்க இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். அது நியாயமான காரியம், நமக்கு தேவையான காரியம். அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, ஆண்டவரே நான் இன்னைக்கு தாலுகா ஆபீஸுக்கு போறேன், எனக்கு ரேஷன் கார்டில் இந்த காரியம் சாதிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வெற்றி வேண்டும், காரியம் நாட முடிய வேண்டும். அந்த அதிகாரி சீரிட்டு நிற்கிறவங்களும் என்னமா வேணும், எனக்கு இந்த அட்ரஸ்ல கொஞ்சம் மாற்றம் எழுதணும், இங்க கொடுங்க. வெடுவெடு நிற்க அந்த ஆளு இங்க கொடுன்னு சொல்லி எழுதி தந்தாச்சு, போயாச்சு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் இங்க ரகசியம். நீங்க அதுக்கு அவரை கூப்பிடவா இவரை கூப்பிடவா யாரை கூப்பிட, ஒருத்தர் கூப்பிட இங்க யாரும் இல்லை. அதனால ஒரு அட்மிஷன் விஷயமாக ஒருத்தங்க 1 மாசம் மிரக்கட்டாங்க. பிறகு சொன்னாங்க, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் கேட்குறோம், அங்கே ஆஃபீஸ் எல்லாம் பூட்டி இருக்கு, இங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லாம் சொல்லிவிட்டு நான் அங்கே போனேன். ஆஃபீஸும் இல்லை, ஆஃபீஸும் இல்லை, அங்கே வெளியே ஒன்றும் தெரியல. அங்கே பில்டிங் உள்ளால போய் கேட்டேன், இங்கே அட்மிஷன் ஒன்றும் நடக்கல. மாஸ்டர் அங்கே உள்ள பில்டிங்கில் எதிரில் அங்கே நடக்குது. சொல்லுக்குள்ளார நீங்க கேட்ட பார்த்தீங்க டோட்டல் நம்பர் 30, இந்த நம்பரை அப்படியே கொண்டு போக சொல்லுங்க. அட்மிஷன் போட்டாச்சு. இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாமே நடக்குதுங்க. அது தெரியாதா? அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு காரியம் எல்லாம் வெற்றியா நடக்கும். நான் இந்த வருஷம் இனி அடுத்த வருஷத்துலேருந்து நோ அட்மிஷன் ஃபார் எனிஒன், யாருக்குமே அட்மிஷனுக்காக நான் போக மாட்டேன். நீங்க தயவுசெய்து விசுவாசிகளோ வேண்டப்பட்டவங்களோ தேடினவங்களோ வந்துடாதுங்க. எனக்கு உடம்புல பலன் இல்லை. நான் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உதவி செய்யணும்னு வேண்டுதல் பண்ணிட்டு தான் எவ்வளவு விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. என்ன காரியம் நடக்கணும், உங்க ஹையர் அபிஷியல்ஸ் ஏதாவது வேலை காரியம் நடக்க வேண்டியிருக்கா, டிரான்ஸ்பர் கேன்சல் ஆகணுமா, அல்ல டிரான்ஸ்பர் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, ஏதாவது வேணுமா, நடக்க வேண்டியிருக்கா, நீங்க சொல்லுவீங்களா? நம்ம முன்னாள் கப்பல் துறை அமைச்சர் மிஸ்டர் G.K. வாசன் ஐயா அவர்களிடம் சொல்லுவீங்களா? He will not do anything for you. He cannot do anything. ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு அப்பாவே ஒன்றும் செய்யல. அவருக்கு அப்பா யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சார் சொல்லுங்க பாப்பா. இவங்க எல்லாம் ஒன்றுக்கு ஆகாது, இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நமக்கு இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் பா தம்பி, ஆண்டவர் இருக்கிறார். பரீட்சைக்கு போன ஹால் டிக்கெட்டு மறந்து வச்சுட்டு போனியா, உனக்கு அலட்சிய போக்க என்ன பண்றது? ஆண்டவரே இப்ப என்ன செய்வோம்? ஏசப்பா உமது நாமத்தில் எனக்கு உதவி செய்யணும். யாரோ என்ன பார்த்தாங்களா, என்ன பதட்டத்தில் நிற்கிற, ஹால் டிக்கெட் இங்க வா, நீ நான் ஒரு டூப்ளிகேட் தரேன், நான் அதை கொண்டு கொடுப்போம். சமயத்துக்கு போயாச்சு, பரீட்சை எழுதியாச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து உடம்பு முடியலையே, அதுக்கு என்ன பண்றது? உடம்பு முடியலைன்னா இப்ப ஆஸ்பத்திரி, எந்த ஆஸ்பத்திரி? கும்பகோணத்தில் நல்ல ஆஸ்பத்திரி, அதை கேளுங்க. அதுக்கு எப்படி போறது பாருங்க. ஒரு ஆட்டோக்காரனை பிடிக்கணும், 100 150 கேட்பான். அந்த டாக்டர் யாருன்னு கேளுங்க, அவர் 200 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ். அதுக்கப்புறம் அவர் மருந்து மாத்திரை எல்லாம் சேர்த்து ஒரு 400 ரூபா. 400 200 600 மருந்து மாத்திரை டாக்டர் ஃபீஸ். ஆட்டோவுக்கு போயிட்டு வர்றது 150.
அப்போ என்ன வந்தது? 750 ரூபா முடிஞ்சிடுச்சு. ஒரு நேரத்திலேயே 750 ரூபா அவுட்டு. இயேசுவே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லட்டா உனக்கு? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன், இரும்பு உடம்பு இல்லை. சில வேளையில் என் உடம்பு எவ்வளவோ டயர்டாகும், அடுத்து ஒரு நிமிஷம் வேலை செய்ய முடியாதுன்னு ஆகும். நேற்று ராத்திரி 11:30 மணிக்கு கூட அப்படிதான் எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப மறுக்கடியான என்னுடைய கடமை முடிக்கணும். இன்றைக்கு நான் அந்த வேலையை செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆனாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரி ஆனாலும் இன்றைக்கு வேலை செய்யக்கூடாது. நான் நேரத்தைக்கு முடிக்க வேண்டிய வேலை. என்னால் நிற்க கூட பலன் இல்லையா? எனக்கு யாரு இப்போ எனக்கு பரிகாரி யாரு? எனக்கு செலவில் என்னதோ பண்ணுங்க. ஐயோ என்ன பண்ணுறது? எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? உங்களுக்கு டாக்டருக்கு பேர் சொல்லி தரணுமா? இல்லை மருந்து சொல்லி தரணுமா? செல்வமணி செத்ததுனால இப்போ மருந்தெல்லாம் விநியோகம் கிடையாது. செல்வமணி செத்ததோட மருந்து வியாபாரம் அந்த மெடிக்கல் ஷாப்பை மூடியாச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ இயேசு என் பரிகாரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லியிருந்தார்ல, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், எய்ப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீரே. அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். அந்த சாவியை போட்டதும் கதவு திறந்தாச்சு, வியாதி குணமாயிட்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டேன், அதான் புரிஞ்சாச்சு. ஹல்லேலூயா. இது புரியுதா? இந்த சாவியை போடாம அங்க கம்பியை போட்டு தோன்றான். கம்பியை போட்டு தோன்றா பூட்டு வீணாயிரும், கதவு வீணாயிரும். இந்த வேலையை பார்க்காது. வார்த்தையினாலே குணமாக்குற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. குஷ்டரோகி வந்து கேட்டான், என்னை சுகமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மானால். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொன்னார். சுகமாயிட்டான்ல. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கா இல்லையா? இருக்குது. ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாய கர்த்தருக்கு இஸ்ரவேலருக்கு சொல்லீரே, எனக்கு நீ பரிகாரியாக இரு. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்றீங்களா? சொன்னது உண்டா? ஒரு தலைவலி வரக்குள்ளாலே ஆட்டோப்படி காட்டோப்படி ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போறதை நான் ஒரு நாளும் குறை சொல்லலை, ஆட்சேபிக்கவும் இல்லை. தப்பு கிடையாது, பாவம் இல்லை, மந்திரவாதம் இல்லை. ஆனால் God is there to heal your sickness. ஆண்டவர் உன்னை சுகமாக்க ரெடியாக தான் இருக்கிறார். If you obey all my commands and laws, then I will not give you any of the sicknesses that I gave the Egyptians. I am the Lord who heals you. உன்னை குணமாக்குற கர்த்தர் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க ஏழை மக்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆட்டோ பிடிக்கும் காசு இல்லை, டாக்டர் பிடிக்கும் 200 ரூபாய் இல்லை, மருந்து மாத்திரைக்கும் வழி இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? People can avail the help from the Lord Jesus. Hallelujah. ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு உடம்பு முடியல, ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கணும். பேதுரு அப்போஸ்தலன் இன்னொரு சாவியை கொடுக்குறார். இங்க யாத்திராகமத்தில் ஆண்டவருக்கு சொன்னாரு, அது சாவி. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பு முடியலையா? அந்த காலத்துல எங்களுக்கு ஜுரமோ ஏதோ உடம்புக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் உடம்புக்கு சரியில்லாமல் வீட்டில் இருந்தோம்னா சபையில் உள்ள சிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா எங்கள் அம்மாட்ட கூப்பிடுவாங்க, அக்கா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்க. அந்த தேங்காய் எண்ணெயை ஜோம் பண்ணி, அது உடம்பு வலியோ வயிற்று வலியோ கழுத்து வலியோ அது ஜுரமோ, அந்த தேங்காய் எண்ணெயை ஜோம் பண்ண எண்ணெயை வாங்கி அந்த சங்கு இருக்குல்ல, அந்த பாலாடையா அதானே அதுல விட்டு அந்த சிஸ்டர்ஸ் வாயில ஊற்றிடுவாங்க. பிள்ளை வாயத்தர அவ்வளவுதான். ஜுரம் உடனே குணமாகியாச்சு. நேரத்தைக்கா எப்போ இருக்கா எனக்கு பயங்கர தலைவலி போல இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவ்வளவுதான். தலைவலி எப்படி போச்சு? அப்படித்தான் என்னட்ட கேட்டுட்டா வந்தது. என்னட்ட கேட்டுட்டு நீ வரல, கேட்காமலே போயிருக்கு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. முதுகு வலியா இருக்கு, அதுக்கு என்ன செய்கிறது? அதுக்கு நல்ல வைத்தியம் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தடவி 2 மாதம் நான் படா வேதனை. நானும் அப்படி வலி எடுத்து எனக்கு கஷ்டப்பட்டேன்.
தேவ மனுஷன் காரைக்கால ஊழியம் செய்கிற தேவ மனுஷன் அவரும் கஷ்டப்பட்டார். வைத்தியர்கிட்ட எல்லாம் போய் முதுகு தண்டு படத்தெல்லாம் அடிச்சா 2 மாசம் வலி மாறார். ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 படிச்சு பார்த்தீங்களா? அங்க என்ன இருக்கு? அங்க இருக்கு, Christ carried our sins in his body on the cross. By his wounds you were healed. அவருடைய காயங்களால் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. சுகமாயிட்ட என்னை போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம். சரியாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் கழுத்து சுளுக்கி மாட்டிட்டு ஒரு வயசான ஐயா, எனக்கு அன்பானவர், அவரை கூப்பிட்டு இருந்தேன். அவர் வந்தாரு, எனக்கு டவலை கேட்டாரு. டவலை கேட்டு வாங்கி கழுத்துல போட்டு ஒரு இழுப்பு இழுத்தாரு. கழுத்து எங்கேயோ போச்சுன்னு நினைச்சேன். கழுத்து தோலை 2ஆ போச்சுன்னு நினைச்சேன். திரும்ப ஒரு கால் இழுத்தாரு, செத்தைன்னு நினைச்சேன். ஒரு மாற்றம் இல்லை, சுகமே ஆகலப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டேன், வலிச்சுது. எனக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை மதுரை போய் காலையில் 3 மணி நேரம் யூனிவர்சிட்டி எக்ஸாம், மத்தியானத்துக்கு பிறகு 3 மணி நேரம், 6 மணி நேரம் பரீட்சை எழுதணும். நான் போய் தங்கி இருந்த இடத்துல மாமியார் சொன்னாங்க, நீங்கள் அந்த காலத்தில் படி வைப்பாங்க, கழுத்தில் சுளுக்கு பிடிச்சா படி வைங்க, படி வச்சு படுங்க. கொஞ்ச நேரம் படியை வச்சு படுத்தா எனக்கு தூக்கமே வரல, இன்னும் வலி கூடுது. நான் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலை, பெரியவங்க இல்லை, அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அமைதியாக படி எடுத்து வச்சுட்டு, நீர் என்னை குணமாக்குற கர்த்தர், நீர் எனக்கு பரிகாரியாகிரும், என்ன சுகமாக்கிடும்னு ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் சரியாயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு நல்லா ஆயிடுச்சு. படியை வச்சிருந்தீங்களான்னு. படியெல்லாம் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு பரிகாரியாக இன்றும் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்கள நான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பேன்னு வச்சு விடுங்க, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருந்திருக்கணும். ஒருத்தி கை வலிக்குன்னு சொல்லுவோம், ஒருத்தி கழுத்து வலிக்குன்னு சொல்லுவோம், ஒருத்தி அங்க ஹார்ட் வலிக்குன்னு. என்னத்தை பண்றது அப்பா? உங்களுக்கு பழக்கத்தின்படி நீங்க செயல்படுறீங்க, அது உங்களுக்கு சௌரியம். சில அம்மாமாருக்கு ஆண்டவர் சுகமாக்குனா கூட அவங்க பிள்ளைகள டாக்டர்கிட்ட ஒன்று காட்டி அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்காட்டா அவங்களுக்கு திருப்தி. யூ ஆர் worse than an unbeliever. நீ ஒரு அவிசுவாசியை விட கேவலமான ஆள். எனக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் குணமாக்கிட்டா இட் இஸ் பர்ஃபெக்ட் ஹீலிங். பூர்ண சுகம் ஆண்டவர் தந்துட்டார். அது எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ தேவன் அப்படி செய்கிறார், இன்னும் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்கிறார். நீங்க அவருக்கு மகிமை செலுத்தல, அதான் காரணம். நான் மகிமை செலுத்திடுவேன். நான் கோடி ஸ்தோத்திரம் சொல்லிடுவேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவேன். நீங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறது உண்டா? உங்களுக்கு ஆண்டவர் பரிகாரியா இருக்கிறாரா? ஆண்டவரே நீர் எனக்கு பரிகாரியா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவர் குணமாக்க வல்லவர் தானா? வல்லவர். ஹல்லேலூயா. சின்ன குழந்தைகளுக்கு என்னத்தை சொல்ல தெரியுது, அதுகளுக்கு என்னதோ பண்ணுது, நமக்கே தெரியல. நம்ம இப்ப என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவரே இந்த குழந்தையை எனக்கு தந்தவர் நீர். ஹல்லேலூயா. இந்த குழந்தைய நான் உனக்காக தான் வளர்க்கிறேன், நீர் ஏன் தான் தந்தீரோ அப்படி சொல்லிடாத, குழந்தை செத்து போயிடும். நான் நல்ல என்ன மனசோடு சொல்றேன். இப்படி ஏன் தான் கொடுத்தீரோ முறுமுறுத்துறாரு. யூ ஆர் த லார்ட் ஹூ ஹஸ் given me this child. கர்த்தாவே நீர் தான் இந்த குழந்தை எனக்கு தந்தி, உமக்காக வளர்க்கிறேன். இந்த குழந்தைய நீர் ஆசீர்வதித்தாரும், நல்ல சுகந்தாரும். ஜுரம் போச்சா? போயிட்டு. ஹல்லேலூயா. The child is healed by his stripes. அவருடைய தழும்பால குழந்தை குணமாயாச்சு. இப்ப சாவி எப்படி ஈஸியா இருக்கா? தப்பு தப்பா சாவியே போடாம அங்க போய் நின்றுட்டு, கதவை பக்கத்தில் போய் நின்றுட்டு, கதவே இது என்னது சினிமாவா நாடகமா? கதவை திறக்கட்டும். கதவை எப்படி திறக்கும்? சாவியை போடு. ஆண்டவர் இயேசுவின் தலைமையால் சுகமானி சொல்லணும். You must pronounce, you must confess, I am healed by my Jesus. Hallelujah. என் இயேசுவால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். Hallelujah. எப்படி நீங்க சுகமானீங்க? அது டாக்டர்கிட்ட போனீங்க இல்ல,
பிறகு டாக்டர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணாரு, அவரு கயிறு கட்டினாரு, மருந்து போட்டாரு, ஊசியை போட்டாரு, அதில் தான் சுகமாயிடுச்சு. நான் அப்படி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது, நான் சொல்லவும் மாட்டேன். டாக்டர் முதலுதவி பண்ணினாரு. என் மக ஒரு தடவை நீங்க எல்லாம் வந்தீங்கல்ல சந்தோஷமா, அந்த அணக்கரையில ஏறு இறங்குறேன்னு குதிச்சு கை இதாகி போச்சுல்ல, பிறகு நீங்க நல்லா சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கும், அதனால நான் சொல்லி காட்டல, வேண்டாம், நீங்க நல்லவங்க தான், சோத்திரம். பிறகு கையை எடுக்க முடியல, கையை தூக்க முடியல, சின்ன பிள்ளை, அவங்க கையை வலிப்பாங்களாம் இழுப்பாங்களாம் ஒருத்தங்க, அவங்கள கொண்டு வந்து வலிச்சு இழுத்ததும் கையை இன்னும் தூக்க முடியல, உயிர் போற வழி. நல்லா சோம் பண்ணேன், நீர்தான் குணமாக்குற கருத்தை, நீர்தான் எனக்கு வழிகாட்டணும், எனக்கு உதவி செய்யணும். அப்போ ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுத்தார். கும்பகோணத்தில் ஒரு வயசான தாத்தா இருக்கிறார், ரிட்டையர்டு பிசிஷியன், ஒரு டாக்டர் இருக்கிற வயசானவர், அவர்கிட்ட போனேன், கூட்டிகிட்டு போனேன். ஒரு ஐடியா பார்த்துக்க அவருக்கு சொல்லித்தாரேன். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனதும் அவர் கேட்டார், நீங்கள் யாராவது வச்சு கையை பிடிச்சி இழுத்தீங்களா? ஆமாம் இழுத்தோம். அதான் நீங்கள் தப்பு செஞ்சுருக்க கூடாது, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாருங்க, 30 ரூபா. எக்ஸ்ரே எடுத்தாச்சு. அவர் பார்த்தாரு, கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பேண்டேஜ் கிளாத் வாங்கிட்டு வாங்க, இதில் கட்டி போடுங்க, ஒரு ஜெல் இது தடவுங்க, அவ்வளோதான். நாளை கழிச்சு வந்து பாருங்க. இது நேரத்துக்கு முந்தின நாளும் போகல, இது நாளை கழிச்சு போக வேண்டியது இல்லை. ஆண்டவர் குணமாக்கிட்டாரு, ராத்திரியே ஆண்டவர் தொட்டுட்டார். டாக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு செய்தார். He did the work of the physician. அவர் ஒரு மருத்துவருடைய வேலை செய்தார். It was nothing but first aid, முதலுதவி அவர் செய்தார். Jesus healed my child. ஏசு குணமாக்குறார். நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் போனேன், டாக்டர் ஊசியை போட்டாரு, மருந்தை ஊத்தினாரு, அதுல குணமாயிடுச்சு. இப்போ உனக்கு வீட்டுக்கு போ, 6 மணிக்கு போ. நான் என் வீட்டுக்கு போறேன், நீ உன் வீட்டுக்கு போ. நான் அப்படி ஒரு நாள் சொல்லவே மாட்டேன், சொல்லவே சொல்ல மாட்டேன். ஏசு என் பரிகாரி. ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. I claim the promise of the living God. அவருடைய வாக்கு தத்தத்தை நான் உரிமையாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பரிகாரியாயிரும். ஹல்லேலூயா. அடுத்து, பிசாசுக்கு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? பேய்க்கோளாறு ரொம்ப இருக்குது. இதை வந்து மந்திரவாதிகிட்ட போயிட்டா அவன் ஒரு வழிபட்டிருவாரு. மறந்தும் மந்திரவாதிகிட்ட போயிடாதுங்க, உங்களுக்கு பிசாசு போராட்டம் கூட உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். மந்திரவாதிகிட்ட சூனியக்காரர்கிட்ட போயிடாதுங்க. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், நீங்க மந்திரவாதிகிட்ட சூனியக்காரர்கிட்ட எதுக்கும் போயிடக்கூடாது. உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி விடுவான். பேய்க்கோளாறு எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவன்ட்டு தான் வரணும். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள சாவியை இப்ப தர்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது பின்பகுதியில், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா? சாத்தானுக்கு கிரியை அழிக்கப்படணும்னா ஆண்டவரால தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Son of God came to destroy the devil's work. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.